வணக்கம். டீ ஒரு விஷயம் கட்டட்டுமா? எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்கன்னா தெரியாது. இது என்னன்னு தெரியுதா? இது பிளாக்கொட்டை. நேற்று முந்தின நாள் கடைக்கு போகும்போது என்டியூசியில் பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன். பலாப்பழம் வாங்கிட்டு வந்து அந்த கொட்டை இருந்தது, அதை அவிச்சு உப்பு போட்டு அவிச்சிருக்கேன். இதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் பிடிக்கும். என்ன ஸ்டோரினா, ஊரில் இருக்கும்போது என் கூட பிறந்தது 3 பேர். நான் மூத்தது, என் தம்பி ஒன்று, தங்கச்சி ஒன்று. அப்போ எங்களுடைய வீடு வந்து 10க்கு 10 அடி ரூம் தான். அப்புறம் சமையலறை, சின்ன ஒரு பேசேஜ் இருக்கும். ஓகே, வெராண்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்போ அந்த ஒரே ஒரு அந்த 10க்கு 10 அடி ரூமில் வந்து ஒரு கட்டில் இருக்கும். அது வந்து ஸ்ப்ரிங் கட்டில் அந்த மாதிரி. மழை வந்தால் கதவெல்லாம் அடைச்சிடுவோம். மேற்கதவு, அரைக்கதவு, மேற்கதவுன்னு சொல்லி 2 இருக்குது. அரைக்கதவை அடைச்சிட்டோம்னா அந்த தண்ணி வர்றது, நாங்கள் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம் தண்ணி வர்றது. அப்போ கொஞ்சம் மழை அதிகமாக பெஞ்சிச்சுன்னா என்ன செய்வோம்னா, இந்த பிளாக்கொட்டையை எடுத்து, நிறைய இருக்கும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு இப்போலாம் இருக்க மாதிரி மிக்சர் எதுவுமே இருக்காதுல்ல நம்மக்கிட்ட. பக்கத்தில் கடையெல்லாம் இருக்காது, இருந்தாலும் பணமும் இருக்காது வாங்குறதுக்கு. இந்த பிளாக்கொட்டை தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ விறகடுப்பு, அந்த விறகடுப்புக்குள்ளே உள்ளே போட்டு சுட்டுவோம். சுட்டால் அது பட்டு பட்டு வெடிக்கும். எங்கள் தங்கச்சி ஓடி ஒளிஞ்சிப்பா. அந்த அந்த நேரத்தில் என்ன செய்யுது, இந்த பிளாக்கொட்டையை கொண்டு போயிட்டு ஒரு பிளேட்டில் கொண்டு எடுத்து வச்சு தோலை வச்சுட்டு, நான், எங்கள் தங்கச்சி, தம்பி 3 பேருமே கட்டில் படுத்துக்கொண்டு சாப்பிடுவோம். கதை கதைச்சிக்கிட்டு நிறைய கதை ஸ்டோரிலாம் சொல்லிக்கொண்டு சாப்பிடுவோம். அது ரொம்ப அழகான ஒரு காலம். இந்த பிளாக்கொட்டை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. நீங்களாம் சாப்பிட்றீங்களா? இது நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி தெரியுமா? இது நிறைய விதமாக செஞ்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து சுட்டு சாப்பிட்றது ரொம்ப அதிகம் ஆசையாக இருக்கும். அந்த சுட்டு சாப்பிடும்போது இருக்க டேஸ்ட்டு கூட எப்படி இருக்குன்னா, ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்ருக்கீங்க என்னோட சொல்லுங்கள்.